வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம கேமுக்குள்ள புதுசாக வரக்கூடிய ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட். இந்த டைம் இந்த ஒரு ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட்டில் என்னென்ன பண்டில்ஸில் ஆட் பண்ண போகிறாங்க தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்குரிய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேமுக்குள்ள அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸு, அந்த அப்கமிங் பண்டில்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரேம் அரைனா அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வரப்போறியா, இந்த ஒரு அரைனாவை பெஸ்ட் பண்ணி வரக்கூடிய ரிவார்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா OP50 நம்பிட்டதுக்கப்புறம் நார்மலாக நானும் ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குன்னே, அந்த ஒரு டைம் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டைமில் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்னைப்பர் ரிஃப்ளெக்ஷன் வந்து 35 செகண்ட் ப்ளஸ்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 செகண்ட் ஆட் பண்ணிடுவாங்க. இது கூடயே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 35% வந்து உங்களை வந்து ஸ்பீடே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் நான் டவுன் ஆகிட்டே பார்த்தீங்கன்னா பப்ஜி மாதிரி நீ வந்து வேகமாக கூட போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா பொறுத்து எப்படி இருக்கு போகுது. ஸோ இதில் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் அரைனா அப்படின்னு ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரிவார்ட்ஸு, மேல் பண்டு ஃபீமேல் பண்டு. அண்ட் இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேட் போர்ட் ஸ்கின்னு தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிரானட் ஸ்கின்னு, பேக் ஸ்கின்னு எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராகன் பேஸ் பண்ணி விட்ருக்காங்க. அது மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபயர் வார் எரிஞ்சிட்டு மாதிரி பயங்கரமாக இருக்கு இல்லையா. அண்ட் இது கூடயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டும் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. ப்ளே மாதிரி நான் ஃபஸ்ட்டு போஸ்டர்லாம் விட்டுருந்தாங்க பார்த்தேன்னு தெரியும் நினைக்கிறேன். கூடவே இந்த எமௌண்ட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த கொடி குத்துற எமௌண்ட்டு ஆல்ரெடி வந்துருச்சு இல்லையா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வரப்போகுது அப்படின்றதுங்க. இந்த ஒரு ஈவெண்ட்லாம் ஒரு பக்கம் வர சமயத்தில் வின்டர் லேண்டு வரப்போகுது இல்லையா. வின்டர் லேண்டை பேஸ் பண்ணி ட்ரீம் ஏட்டிக் பண்டில் அப்படின்னு ஒரு பண்டில் வரப்போகுது. இந்த ஒரு பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே தெரியும். எங்கே ப்ரூவ் பார்த்தேன் அப்படின்னு நானே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது. டக்குன்னு யோசிச்சு பார்த்தா இது வந்து பெட்டில் விட்டுருப்பாங்க இல்லையா. ஒரு பெட்டை பேஸ் பண்ணி அந்த ஒரு ஹேர் ஸ்டைல் விட்டுருந்தாங்க. அந்த ஒரு தலையை பேஸ் பண்ணி தான் விட்டுருந்தாங்க வச்சுங்க. இதுக்குரிய வரக்கூடிய இந்த ஒரு ஸ்குவாட் எமௌண்ட்டே பார்க்குறதுக்கு லெஜெண்டரியாகவும் நல்லாவே இருக்கு இல்லையா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இது மாதிரி விளாட்லாம் பயங்கரமாக இருக்கும்னு தெரிஞ்சு. இது வந்து வின்டர் லேண்டை பேஸ் பண்ணி தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கேன். இந்த ஒரு ஈவெண்ட் உடைய வரக்கூடிய இந்த ஒரு M60 EO-M60 அப்படின்றாங்க லெஜெண்டரியான கன் ஸ்கின்னு வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு EO கன் ஸ்கின்னாக நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது வின்டரை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்ட்டுருக்குங்க. ஒரு கன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த லுக்கும் பார்த்தா தெரியும் நிறைய பயங்கரமாக கொடுத்து வச்சுருக்காங்க இல்லையா. இதோட EO எஃபெக்ட்டும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா M60 அப்படின்னு கொடுத்துருக்காங்க டைட்டில் கராட்டை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு எமௌண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதுதான் எமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கு இல்லையா. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எமௌண்ட்டுன்னு வச்சுக்கேன். இந்த ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஸ்டோர் அப்டேட். இந்த ஒரு அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா OP15 அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த ஒரு குலர் நைனிக் பட் விளையாட்டுருக்கீங்க. இன்னொரு பண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டியோ டாக்கன் நடக்கும் இல்லையா. அந்த ஒரு டாக்கனை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்ட்டுருக்காங்க. லெஜெண்டரியான பண்டில் அப்படின்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னா 6 பேக் வச்சிருக்கு மாதிரி அப்படியே பார்க்குறக்கு பயங்கரமாக இருக்கு. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரேங்க் டாக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு கலர் பண்டில் இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி 2 விதமான பண்டில் ஆட் பண்ண போகிறாங்க. 2 பார்த்தீங்கன்னா க்ரீனிஸ் சாப்பிட்ருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பண்டில் அண்ட் செகண்ட் பண்டில் வச்சு தொப்பி வச்சிருக்க மாதிரி ஒரு பண்டில் விட்டுருக்காங்க. இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பண்டில் வச்சு இந்த 2 பண்டில் தான் ஸ்டோரில் நியூவாக ஆட் பண்ண போகிறாங்க. இது பண்ணு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்க. ஆனால் ஃபீமேல் பண்டு பார்த்தீங்கன்னா எப்போ டோக்கன் விட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பண்டில்ஸ் கூட வரக்கூடிய குளோவால் ஸ்கின்னு, லெஜெண்டரியான குளோவால் ஸ்கின்னு எல்லாம் சும்மா நார்மலான குளோவால் ஸ்கின்னு நினச்சிங்க. 2 விதமான குளோவால் ஸ்கின்னு அண்ட் கிரானட் ஸ்கின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த மேஜிக் ஸ்டோர் அப்டேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. மேஜிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காஸ்டியூம் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த ஒரு காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா ஓல்டு காஸ்டியூம் கொடுப்பாங்க. நிறைய பேர்த்துக்கு பிடிச்சிருக்கும் இந்த ஒரு காஸ்டியூமு. அந்த அழுத்துக்கு பிடிக்காம கூட இருக்கும். நீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிங்க. அண்ட் இது கூட தரக்கூடிய இந்த ஒரு ஜோக்கர் பண்டு இந்த டைம் பார்த்தீங்கன்னா OP15 அப்டேட்டுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. இதே மற்ற சொல்ல பார்த்தீங்கன்னா எஃப்எஃப்டாக்கெலாம் எந்த ஒரு சமையல்கான ட்ரெஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதோட கீழே இருக்க ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப நிறைய பேர் விரும்புவாங்க. நான் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த ஒரு ஷார்ட்ஸ் தான் நிறைய ப்ரோ பிளேஸ் போட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்த பண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோரை பேஸ் பண்ணி வரக்கூடிய பண்டில்ஸ்னு வச்சுங்க. ஸோ ஒருவங்க கைஸ் இந்த மாதிரி அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.